இந்த வீடியோல இப்போ லேட்டஸ்டா விவோ ஓப்போ லான்ச் பண்ணியிருக்க போன் தான் விவோட Y200e அண்ட் ஓப்போவோட F25 Pro 5G. இந்த ரெண்டு போனுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு, எந்த போன் பெஸ்டா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸ்ல பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் குவாலிட்டி டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், பட் ரெண்டு போனுக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கு. விவோன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லெதர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. வீகன் லெதர் ஃபினிஷிங் இருக்கனால கிரிப் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. அண்ட் கையில எடுக்கிற அந்த இன் ஹேண்ட் ஃபீலும் சூப்பரா இருக்கு. சில பேர் கேஸ் போடாம கூட இது யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் அது போக நமக்கு சைட்ஸ் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கனால கையில பிடிக்கும் போது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. வெயிட் ரெண்டு போனும் கிட்டத்தட்ட ஒன்று தான், 190 கிராம், 8 mm திக்னஸ் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில பெரிய வித்தியாசம் இல்லைனாலும் நமக்கு ஓவராலா விவோ போன் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஓப்போவோட அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இது ஒரு பிளாஸ்டிக் பேக்காவே இருந்தாலும் 178 கிராம் வெயிட் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம IP65க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு விவோல இல்ல, விவோல IP52 தான் இருக்கு. இங்க IP65 இருக்கனால ஓப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு வந்து கையில எடுக்கிற இன்ஹேண்ட் ஃபீல் அந்த லுக் பெட்டரா இருக்கணும்னா இங்க விவோ போகலாம். இல்ல எனக்கு ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஓப்போ வந்து போகலாம். அண்ட் டிசைன் வைஸ் ரெண்டு போனும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு பட் விவோட டிசைனும் அந்த லெதர் ஃபினிஷிங் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஓப்போவும் பெட்டர் தான், பட் பர்சனல் சாய்ஸா எனக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு போனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு ரெண்டுமே AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 6.7 தான், ரெண்டுமே நமக்கு வந்து சென்டர் பஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பிரைட்னஸ்லயும் அந்த ஆடியோலையும் வந்து ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. பிரைட்னஸ்னு பார்க்கும்போது நமக்கு விவோல வந்து 1800 பீக் பிரைட்னஸ் வந்திருக்கு. டிபிக்கலா 1300 வந்திருக்கு. அது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்திருக்கு. 300% வால்யூம் பூஸ்ட் இருக்கு. பட் ஓப்போன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா பிரைட்னஸ் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஒரு 900 டிபிக்கல் பிரைட்னஸ் வந்திருக்கு. அது போக சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. பட் 300% வால்யூம் பூஸ்ட் இருக்கு. அண்ட் ரியல் டைம்ல யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு போன்லயுமே ஆடியோ வந்து நல்லா இருந்தாலும் விவோ இன்னும் சூப்பரா இருக்கு. ரொம்ப கிறிஸ்பா இருந்தது. அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் ரொம்ப பெட்டரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் கூட ரெண்டு போனையும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் பெட்டரா தெரியுது விவோ தான். அவுட்டோருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா கூட பிரைட்னஸ் நல்லா இருக்கிறதும் விவோ தான். ஸோ டிஸ்பிளே வைஸ் கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச போன் விவோ தான். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் ரெண்டுமே ஒரு பிளாட் போன் தான். ரெண்டு போனோட டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா தான் இருந்தது. பட் இங்க கம்பேரிசன் பாத்தீங்கன்னா விவோ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டு போனோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இங்க ஸ்னாப் டிராகனோட 4 Gen 2, நமக்கு ஓப்போல வந்து டிமென்சிட்டியோட 7050 வந்திருக்கு. இது வந்து ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர், இது வந்து 6 நானோமீட்டர். ரெண்டுமே 5G தான். அண்ட் ரெண்டுல எது பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்னா நீங்க கம்பேரிசனே கிடையாது. நமக்கு டிமென்சிட்டி 7050 இருக்க ஓப்போ தான் பெட்டரா பண்ணியிருந்தாங்க. இந்த போனோட அந்த கோர் ஸ்பிட்டப்பும் சரி, அந்த அண்டர் ஸ்கோருமே வந்து ஒரு 6 lakhs கிட்ட வந்திருக்கும். இந்த போன் அதான் வந்து கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லாம 4K ரெக்கார்டிங் சப்போர்ட் கூட கிடையாது. பட் இந்த போனுக்கு வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரெண்டு போன்ஸுமே தனித்தனியா நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓப்போ தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்ல கிராஃபிக்ஸ் வந்து புஷ் பண்ணிச்சு கம்பேரிங் இந்த விவோ Y200e. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா இங்க நீங்க ஓப்போவே கன்சிடர் பண்ணலாம். அது நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் டே டு டே யூசேஜ்ல ரெண்டு போன்ஸ்லயும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ரெண்டுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த 120 Hz ப்ரொபஷன் எதுவும் நல்லா ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ரெண்டு போன்லுமே அவங்களுக்கான யூஏ நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு பிளஸ் தான். பட் ஓவராலா நீங்க கேமிங் கொஞ்சம் பிளே பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா கூட ஓப்போ போறது ஒரு நல்ல ஆப்ஷனா வந்திருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கேமரான்னு பார்க்கும்போது பின் பக்கமா ரெண்டு போன்லயும் 3 சென்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விவோன்னு பார்க்கும்போது பிரைமரி 50 மெகா பிக்சல், இங்க ஓஎஸ்லாம் கிடையாது. அண்ட் என்ன சென்சருங்கிறது மென்ஷன் இல்லை. ரெண்டாவது வந்து நமக்கு 2 மெகா பிக்சல் போர்ட்ரேட் சென்சர், மூணாவது ஃபிளிக்கர் சென்சர். அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் இருக்கு. விவோனால மேக்ஸிமமா 1080p 30 தான் ரியல்லையும் அண்ட் பேக்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்கல. கம் டு கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு பெஸ்ட்டும் கிடையாது. டே லைட்லயுமே ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இதுவே ஓப்போன்னு பார்க்கும்போது பிரைமரி 64 மெகா பிக்சல் ஆம்னு விஷன் ஒரு சென்சர், இதுக்கு ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. F1.7 லென்ஸோட பேர் இருக்கு. ரெண்டாவது 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், மூணாவது 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். அண்ட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் சோனியோட IMX615 கொடுத்துருக்காங்க. இந்த போனால ரியர் செல்ஃபி ரெண்டுத்துலயுமே 4K 30 fps ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்டெபிலைசேஷன் 1080p 60 வந்து ஒர்க் ஆகுது. ஸோ கேமரா நான் வந்து டே லைட்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட ஓப்போ ரொம்ப பெட்டரா இருந்தது. டீடைலிங் நல்லா இருந்தது, கிறிஸ்பா பண்ணியிருந்தாங்க. போர்ட்ரேட்டோட எட்ஜஸ் நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து கலர் இன்பேலன்ஸ் இருந்தாலும் ரெண்டு போன்ஸ்லயுமே ஓப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக வீடியோ குவாலிட்டி வைஸ் கூட ஓப்போ தான் பெட்டரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் 4K சப்போர்ட் ஒரு சில ஃபீச்சர்ஸும் ஓப்போ தான் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் இருக்கிறது கூட ஓப்போ தான், அதுவுமே இங்க கிடையாது. ஸோ கேமரா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா தெரியுது இங்க ஓப்போ தான். இங்க கம்பேரிசனே வந்து கிடையாது. ஏன்னா இங்க நமக்கு வந்து அல்ட்ரா வைடும் இல்ல, 4K சப்போர்ட்டும் இல்ல, நல்ல சென்சரும் வந்து கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இதுவும் நல்லா பண்ணலாம். ஆப்டிமைசேஷன் கூட அந்த அளவுக்கு பெட்டரா பண்ண மாதிரி தெரியல. பட் ஓப்போல இது எல்லாத்தையும் நல்லா கரெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரா இங்க இந்த ரெண்டு போன்ல பெஸ்டா இருக்கிறது கண்டிப்பா ஓப்போ F25 தான். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட்.
பேட்டரி ரெண்டு போன்லயுமே 5000 mAh வந்திருக்கு. விவோல வந்து 44 வாட் இருக்கு, ஓப்போல 67 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ரெண்டு போன்லயுமே சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. ரெண்டுமே ஒரு நல்ல ஸ்பீடு தான், நான் ரெண்டுத்துமே குறலாம் சொல்ல மாட்டேன். விவோ வந்து உங்களுக்கு 1 hour கிட்ட எடுத்துக்கும், ஓப்போ வந்து ஒரு 45 minutes வந்து எடுத்துக்கும். ஸோ ரெண்டுத்துலயுமே பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் 1 day கிட்ட வந்து கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா பண்ணிருப்பாங்க, அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ரெண்டு போனும் ஆண்ட்ராய்ட் 14 பேஸ்ட் ஆன் ஓப்போ வந்து கலர் வாய்ஸ் அண்ட் விவோ வந்து ஃபண்ட் வாய்ஸ் தான். ரெண்டுமே கொஞ்சம் ஆட்ஸ் வந்து இருக்கிறதா போது, ப்ளோட்வேர்ஸ் இருக்கிறதா போது, அண்ட் ரெண்டு யூஏமே ஓரளவு ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வந்து ஃபண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வந்து பிடிக்கும் கலர் வாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது. பட் ரெண்டுமே ஒரு நல்ல யூஐ தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அப்டேட் ரெண்டு பிராண்டும் பெருசா ப்ராமிஸ் பண்ணல. ரெண்டு மேஜர் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி வருஷம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பெட்டரா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது ரெண்டு போன்லுமே ரெண்டு வேரியன்ட் இருக்கு. விவோன்னு பார்க்கும்போது 6/128 அண்ட் 8/128 வந்திருக்கு. ஓப்போல 8/128, 8/256 வந்திருக்கு. அண்ட் விவோல வந்து DDR4X RAM, UFS 2.2 கான ஸ்டோரேஜும், ஓப்போலையும் LPDDR4X கான RAM, UFS 3.1 கான ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது விவோ வந்து 6/128 20,000க்கும், 8/128 21,000க்கும் லான்ச் பண்றாங்க. அண்ட் ஓப்போட அபிஷியல் பிரைசிங் எனக்கு தெரியாது, பட் லீக்ஸ் படி பார்க்கும்போது 8/128 வந்து நமக்கு 23,000க்கும், 8/256 வந்து 25,000க்கும் வரமா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 8/128 எடுத்துக்கலாம். 8/128 பார்த்தீங்கன்னா Y200E வந்து 21,000க்கும், ஓப்போ எக்ஸ்பெக்டட் பிரைசிங்னா 23,000க்கும் வர மாதிரி இருக்கு. ஸோ 21, 23க்கு இந்த ரெண்டு போன்ஸும் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க 2,000 அதிகமா போட்டு ஓப்போ F25 Pro வாங்குறது பெஸ்டா தெரியும். ஏன்னா விவோவை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸும் சரி, உங்களுக்கு அந்த கேமராஸும் சரி, அண்ட் ஸ்டோரேஜும் ஸ்பீடும் சரி, இது எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் விவோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த வீகன்ல ஒரு பேக்கும் இந்த டிஸ்பிளேவும் தான். மற்றபடி எல்லா இடங்களிலுமே ஓப்போ பெட்டரா பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த பில் குவாலிட்டிகளை பார்க்கும்போது கூட அது பர்சனல் சாய்ஸா தான் வந்து இருக்க போது. டிஸ்பிளே எக்ஸ்பென்ஸ் நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பென்ஸ் தான், பட் விவோ கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியா தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டரா பார்க்கும்போது கூட ஓப்போ F25 கொஞ்சம் பெஸ்டா இருக்குமே எனக்கு தோணுது. ஸோ இந்த ரெண்டு போன்ல உங்களுக்கு எந்த போன் பிடிச்சிருக்கு, எதை வாங்குவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.